பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாதாக. கர்த்தர் நல்லவர். இந்நாள் வரையிலே நம்மளை கண்மணி போல பாதுகாத்து தாங்கி தேற்றி அற்புதமும் அதிசயமாக வழி நடத்தி வந்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த வெளியில பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் நல்லா கவனிங்க. நான் மிகவும் கஷ்டத்தில் இருக்கிறேன். இப்படிப்பட்ட கஷ்டத்தில் இருக்கும்போது எனக்கு ஜெபிக்கவே வரமாட்டேங்குது, என்னால் ஜெபிக்கவே முடியலை, நான் எவ்வளோ முயற்சி பண்ணுறேன், என்னால் ஜெபிக்க முடியலை. ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கணும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஜெபிக்க முடியாமல் இருந்து கொண்டிருக்கிற பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்க்கான வார்த்தை நல்லா கவனிங்க. இங்கே ஒரு கேரக்டர் உங்க முன்னாடி கொண்டு வர விரும்புகிறேன். யோபு 42 அதிகாரம் 10வது வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா, அந்த 10வது வசனத்தை உங்கள் வீடுகளில் வாசித்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி யோபுக்கு வாழ்க்கையில் நடந்தது உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்காக ஒரு விஷயம் கூட சொல்லுகிறேன். சத்ரு யோபு கிட்ட இருந்த எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டான். ஆடு, மாடுகள், ஒட்டகங்கள், அவன்கிட்ட இருந்த எல்லா சொத்தையும் யோபு கிட்ட இருந்து எடுத்துட்டான். யோபு எல்லாத்தையுமே இழந்து, யோபு சரீரத்துல கூட வியாதிக்கப்பட்டு, சரீரத்துல சீழ் வடிஞ்சு சாம்பல்ல தெருவில் உட்கார்ந்துட்டு இருக்கிற அனுபவம். எதுவுமே இல்லாத இந்த சூழ்நிலையிலையும் இப்போ வாசித்து பாருங்க. யோபு 42 அதிகாரம் 10வது வசனம். தனக்காகவே ஜெபிக்க முடியாத சூழ்நிலையில இருந்து கொண்டு இருந்திருக்கலாம் யோபு. என்னாலே ஜெபிக்க முடியலாம், இப்படிப்பட்ட துன்பத்துல தானே இருக்கேன்னு சொல்லி கொண்டு இருந்திருக்கலாம். ஆனா அப்படி இல்லை. ஆனா அப்படிப்பட்ட துன்பத்துல தான் யோபு இருந்தான். ஆனா யோபு என்ன தெரியுமா பண்ணா? ஒரு ஸ்டெப் முன்னாடி போயிட்டு யோபுனுடைய சிநேகிதர்களுக்காக ஜெபிக்கிறான். அவர்களுடைய கஷ்டத்துக்காக ஜெபிக்கிறான். யோபு 42:10 சொல்லி இருக்கு, யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபம் பண்ணும்போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். இன்னைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நான் எவ்வளோ பெரிய கஷ்டத்துல துயரத்துல இருக்கிறேன், என்னால ஜெபிக்கவே முடியலன்னு சொல்லி கொண்டிருக்கீங்களா? யோபு உங்க வாழ்க்கையில எடுத்து பாருங்க. ஒரு உதாரணமா, அவரால் சுத்தமா ஜெபிச்சிருக்க முடியாதுல்ல. இவர் அவருக்கு மாத்திரம் ஜெபிக்கிறது இல்லாம அவர் நண்பர்களுக்கும் ஜெபிக்கிறார். நம்ம வாழ்க்கையில கத்துப்போம். எல்லா சூழ்நிலையிலையும் ஜெபத்தை மாத்திரம் விட்டுறாதுங்க. என்னாச்சு தெரியும்ல ஜோபுக்கு? அவன் முன்னிருந்த நிலைமையை காட்டிலும், முன்னிருந்த ஆசீர்வாதங்களை காட்டிலும் இரட்டத்தனையாய் கர்த்தர் கொடுத்தார் ஆசீர்வாதங்களை. உங்களையும் கர்த்தர் பிளஸ் பண்ண முடியும். ஜெபத்தை விட்டுறாதுங்க. இயேசுவின் சர்வ நாமத்தினாலே I bless you.